வாக்காளர் பட்டியலில் நடந்த மாபெரும் முறைகேடுகளை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்திய ராகுல் காந்தி. கர்நாடகத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜக தேர்தல் முடிவுகளை திருடுவதற்கு தேர்தல் ஆணையம் துணை போனதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஒரே வீட்டில் 80 வாக்காளர்கள், பீர் கிளப்பில் 68 வாக்காளர்கள் என விதவிதமான மோசடி அரங்கேறியதாகவும் விளக்கம். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் திசை திருப்பும் பேச்சு என தேர்தல் ஆணையம் விளக்கம். முறைகேட்டுக்கு ஆதாரம் இருந்தால் உறுதிமொழி பத்திரத்துடன் புகார் அளிக்கவும் வலியுறுத்தல். இந்திய விவசாயிகளின் நலனை உறுதி செய்வதற்காக எந்த விலையையும் கொடுக்க தயார். இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்த டிரம்புக்கு பிரதமர் மோடி பதிலடி. இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி என்ற டிரம்ப் அறிவிப்பால் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் அதிர்ச்சி. பின்னல் ஆடைகளுக்கு 64 விழுக்காடு வரி விதிப்பால் மாதம் 2000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு என கவலை. இலங்கை கடற்படை கைது செய்த 80 மீனவர்கள் மற்றும் 237 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பொருளாதார வளர்ச்சியை மக்களின் வாழ்க்கை தரத்துடன் ஒப்பிட முடியாது. உண்மை நிலையை உணர்ந்து மக்கள் நலனில் திமுக அரசு கவனம் செலுத்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாமகவை கைப்பற்ற அன்புமணி சூழ்ச்சி செய்வதாக ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. பணம் கொடுத்து கட்சி நிர்வாகிகளை வளைத்து விட்டதாகவும் புகார். 34 அமைப்புகள், அதற்கு தலைவர், செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் இவர் வளைத்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார். சவரன் 75,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சம் தொட்டது தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கம் 1 சவரன் 75,200 ரூபாய்க்கு விற்பனை. கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்று கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை. தாயுமானவர் திட்டத்தை வரும் 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்க நடவடிக்கை. பிரதமர் மோடியுடன் நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் சந்திப்பு. கீழடி மற்றும் தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு உறுதுணையாக இருக்க வலியுறுத்தல். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டிகள் தொடங்கியது. இந்தியாவின் முன்னணி வீரர்கள், தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் பங்கேற்பு. ஓசூரில் மேம்பாலம் பழுதடைந்ததால் வேறு பாதையில் திருப்பிவிடப்படும் கனரக வாகனங்கள். கூகுள் மேப்பை பின்பற்றி நகருக்குள் நுழைந்த டேங்கர் லாரி உயரழுத்த மின் வயரில் சிக்கியதால் பரபரப்பு. அமலாக்கத்துறை அமைப்பு நேர்மையின்றி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். விசாரணையே இன்றி ஒருவர் பல ஆண்டுகள் சிறையில் இருப்பதா என தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் காட்டம். ஆபாச வீடியோக்களை இணையத்தில் கசியவிட்டதாக மலையாள நடிகை ஸ்வேதா மேனன் மீது வழக்கு. போலீஸ் நடவடிக்கைக்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை.
உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் நிலச்சரிவால் சாலைகள் சேதமானதால் முடங்கிய போக்குவரத்து. பொக்லைன் இயந்திரம் மூலம் சாலைகளை சீர் செய்யும் பணிகள் 3வது நாளாக தீவிரம். நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். பதவி நீக்க பரிந்துரையை எதிர்த்த வர்மாவின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து வாக்குகளை மோசடி செய்து பாஜக வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களை காட்டி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து அரங்கேற்றும் மோசடிகள் குறித்து 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சத்தீஸ்கர் மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு சந்தேகம் எழுந்ததாகவும் மகாராஷ்டிரா தேர்தலில் அது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். கர்நாடகத்தின் பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று தாங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் தெரிய வந்ததாகவும், ஆனால் அந்த தொகுதியில் காங்கிரஸ் தோற்றதை அடுத்து அதில் உள்ள மகாதேவபுரா என்ற சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலை தீவிரமாக ஆய்வு செய்ததில் திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்ததாகவும் ராகுல் கூறினார். மஞ்சுளா என்பவரின் வீட்டு முகவரி எண் 0 என்றும், இதுபோல் வீட்டு எண் 0, தெருப்பெயர் 0 என 40,000 போலி வாக்காளர்களின் பட்டியலை அவர் காட்டினார். தாய் தந்தையருக்கான இடத்தில் வெறுமனே ஆங்கில எழுத்து 1-2 இடம் பெற்றுள்ளதையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். ஒரு படுக்கையறை உள்ள வீட்டில் 80 வாக்காளர்கள், 65 வாக்காளர்கள், 48 வாக்காளர்கள் என உள்ளதாகவும், பீர் கிளப் முகவரியில் 68 வாக்காளர்கள் இருப்பதாகவும், இதேபோல் 40,000க்கும் அதிகமானோர் உள்ளதாகவும் கூறிய அவர் இது எப்படி சாத்தியம் என கேள்வி எழுப்பினார். या तो एड्रेस है ही नहीं या फिर एड्रेस 0, हाउस नंबर 0, स्ट्रीट नंबर 0 दिखाइए. इनका फादर का नाम DFOIGAIDF, हाउस नंबर 0 में रहते हैं. So that's a single bedroom, 46 voters living there. Same thing there, 80 voters living there. No sign of their existence. When we go there, we are threatened. பெங்களூரு தொகுதியில் 70 வயதுடைய சாகுன் ராணி என்பவர் முதல் முறை வாக்காளராக 2 இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், குர்கராஜ் சிங் என்பவர் 4 மாநில வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும், ஸ்ரீ வஸ்தவா என்ற வாக்காளர் கர்நாடகா, உத்தரப்பிரதேச, மகாராஷ்டிரா என 4 வாக்காளர் பட்டியலில் உள்ளதாகவும், இதுபோன்று 11,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். 6 லட்சம் வாக்காளர்களை கொண்ட மகாதேவபுரா தொகுதியில் மட்டும் 1,250,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். 1க்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்துள்ள வாக்காளர்கள் 11,965 பேர், போலி முகவரியில் உள்ள வாக்காளர்கள் 40,009 பேர், ஒரே முகவரியில் வசிக்கும் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் 10,452 பேர், தவறான புகைப்படம் உள்ள வாக்காளர்கள் 4,132 பேர், வாக்காளர்களை சேர்க்கும் படிவம் 6 தவறாக பயன்படுத்தியவர்கள் 33,692 பேர் என வாக்காளர் பட்டியலை காட்டி புள்ளி விவரங்களுடன் முறைகேடுகளை அவர் அம்பலப்படுத்தினார். தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கையை உடைக்கும் வகையில் தேர்தல் ஆணைய தரவுகளையே வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய ராகுல் காந்தி தமது பேச்சையை வாக்குமூலமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். தம்மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் அச்சப்படுவதாகவும், ஏனெனில் தாம் கூறுவது அனைத்தும் உண்மை என்பது அதற்கு தெரியும் என்றும் குறிப்பிட்டார். இந்திய பொருட்களுக்கு 50% என்ற ட்ரம்ப் அறிவிப்பால் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் இருந்து ஏற்றுமதியாகும் பின்னலாடைகளில் 50% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிறது. திருப்பூரில் இருந்து கடந்த ஆண்டு 44,000 கோடி மதிப்பிலான பின்னலாடை ஏற்றுமதி செய்யப்பட்டது. பண மதிப்பிழப்பு, கொரோனா போன்றவற்றால் பின்னலாடை ஏற்றுமதியில் ஏற்பட்ட பாதிப்பு அண்மையில்தான் சீராக தொடங்கியிருந்தது. இந்நிலையில் இவ்வாண்டு தொடக்கத்தில் பின்னலாடை ஏற்றுமதி சற்று அதிகரித்த நிலையில் ட்ரம்ப் அறிவிப்பால் ஏற்றுமதியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 50% வரி என்பது
நமது தொழிலுக்கு இது மிகவும் மிகவும் அதிகம். நாம் வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் என்று சொல்லக்கூடிய அப்பேரல் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய யூஎஸ்க்கு. அதெல்லாம் வந்து மிக குறைந்த மார்ஜின்லேயே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதனால கண்டிப்பாக அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் ஏற்றுமதியாளருக்கு இது மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஆயத்தாடைகளுக்கு 63.9%, நெய்த ஆடைகளுக்கு 60.3%, உயிரி ரசாயன பொருட்களுக்கு 54%, கம்பளங்கள் தரை விரிப்புகளுக்கு 52.9%, தங்கம் மற்றும் வைரப் பொருட்களுக்கு 52.1%, இயந்திரங்கள் உதிரி பாகங்களுக்கு 51.3% என அமெரிக்கா வரி விதித்துள்ளது. திருப்பூர் பின்னலாடைகளுக்கு 64% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயத்தாடை தயாரிப்பில் இந்தியாவுக்கு போட்டியாக உள்ள வங்கதேசம், தைவான், வியட்நாம் பொருட்களுக்கு 20% மட்டுமே வரி விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு வரி மிகவும் குறைவாக இருக்கிறது, நமதை காட்டிலும் குறைவாக இருக்கிறது. ஆகையால் அதிகமான அமெரிக்க ஆர்டர்கள் இந்நாடுகளை நோக்கி செல்லக்கூடும் என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கின்றது. ஜவுளி தொழில்தான் அதிக வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் நமது நாட்டை பொறுத்தவரை. ஆகையால் இந்த ஒரு வரி விதிப்பு, அதிகமான வரி விதிப்பு நமது தொழிலை நிலைகுலைய செய்யும். அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் அடுத்த 3 மாதங்களில் 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பின்னலாடை வர்த்தகம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த 50% அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நீடித்தது என்று சொன்னால் கட்டாயமாக திருப்பூர் வந்து மிகப்பெரிய பாதிப்பினை சந்திக்கும். அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி என்கிறது திருப்பூரிலிருந்து 50% அளவிற்கான ஏற்றுமதி ஆகும்போது தோராயமாக 2000 கோடி ரூபாய் என்கின்ற அளவு, மாதம் 2000 கோடி ரூபாய் என்கின்ற அளவு வந்து இங்க ஏற்றுமதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. 2000 கோடி ரூபாய் என்று சொன்னால் அடுத்த ஒரு 3 மாதத்திற்கு ஒரு கணக்கு போடலாம். அப்படி ஒரு 3 மாதத்துக்கு கணக்கு போடும்போது ஒரு 6000 கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு பாதிப்பை வந்து நாம் இங்க சந்திக்க போறோம். தற்போதைய சூழலில் அமெரிக்காவுக்கு இந்திய பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த காலத்தில் ஆர்டர் கொடுத்து இந்த மாதம் பண்ணணும், டிசம்பருக்குள்ளே பண்ணணும், மார்ச்சுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நிறுத்தி வைக்கப்படும். யாரும் தயார் பண்ண போகிறதும் கிடையாது. தயார் பண்ணாலும் அவங்க எடுத்துக்கிற நிலைமையில் என்ன, 50% வரி அப்படின்றது அமெரிக்கன் மார்க்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான். ட்ரம்பின் இந்த அதிரடி வரி விதிப்பால் திருப்பூர் மட்டுமின்றி பல்லடம், கோவை, ஈரோடு, கரூர் ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் ஜவுளி தொழிலையே ஸ்தம்பிக்கச் செய்யும் என்றும் கூறப்படுகிறது. கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கலைஞர் சிலை அருகில் இருந்து அமைதி பேரணி தொடங்கியது. பேரணியில் அமைச்சர்கள், திமுக எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். வாலாஜா சாலை வழியாக மெரினாவை பேரணி சென்றடைந்தது. அப்போது அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய முதலமைச்சர் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முரசொலி அலுவலகம் மற்றும் கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் படத்திற்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் நினைவேந்தல் பேரணிகள் நடைபெற்றன. கலைஞரின் உருவப்படத்திற்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர்.
இதேபோல் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலைஞர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அன்புமணி நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் பாமக தொண்டர்களிடம் பரப்புவதாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தைலாபுரத்தில் பேட்டியளித்த அவர், துணை அமைப்புகளின் நிர்வாகிகளை வளைத்து போட்டு காசு கொடுத்து தமக்கு எதிராக அன்புமணி பேச வைப்பதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அன்புமணி நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கட்சி தொண்டர்களிடம் பரப்பி வருகிறார். அன்புமணி தைலாபுரம் வந்து என்னை பார்த்ததாகவும், நான் கதவை சாத்திக்கொண்டு பேச மறுத்ததாகவும் சொல்லி வருகிறார். நான் 34 அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். கட்சிக்கு துணை அமைப்புகள் 34 அமைப்புகள், அதற்கு தலைவர், செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் இவர் வளைத்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார். நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது என்று என்னை நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அன்புமணியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு நான் நிறுவனமாகிய நான் டம்மியாக தைலாபுரம் தோட்டத்தில் கேட்டை சாத்திக்கொண்டு கொள்ளு பேரங்களோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய பொருளாதாரம் இறந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்த நிலையில் அவருக்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிறுவனம் இந்தியாவில் 3 மடங்கு வளர்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. 6 முக்கிய நகரங்களில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனம் 12 ஆண்டுகளில் சுமார் 210 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரியல் எஸ்டேட், ஓட்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களையும் நடத்தி வருகிறார். ட்ரம்பின் ரியல் எஸ்டேட் நிறுவனம் 2012ஆம் ஆண்டு இந்தியாவில் கால் பதித்தது. தற்போது வரை சுமார் 1,10,00,000 சதுரடி கட்டடங்களை அவரது நிறுவனம் இந்தியாவில் கட்டியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரம்பின் நிறுவனம் கட்டுமானத்தில் நேரடி முதலீடு செய்வதில்லை. மாறாக ட்ரம்ப் என்ற பிராண்ட் பெயரை பயன்படுத்தி பிரீமியம் கட்டணமாக முன்பணம் பெற்று கட்டுமான பணிகளுக்கு செலவிடப்படுகிறது. விற்பனை தொகையில் 3 முதல் 5% பங்கினை ட்ரம்ப் நிறுவனம் உரிமம் மற்றும் ராயல்டி கட்டணமாக பெறுகிறது. இந்தியாவில் இந்த திட்டங்களை செயல்படுத்துபவர்களில் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் போன்ற பெரிய நிறுவனங்களும், லோதா குழுமம், M3M, பன்ஷில் ரியாலிட்டி, IRA இன்ஃப்ரா, யூனிமார்ட் போன்ற நிறுவனங்கள் அடங்கும். 2024ஆம் ஆண்டில் ட்ரம்ப் நிறுவனம் இந்திய கட்டுமான தொழில் மூலம் குறைந்தது 110 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக அவரது வருடாந்திர நிதி அறிக்கை தெரிவிக்கிறது. இதில் பெரும் பகுதி, அதாவது 90 கோடி ரூபாய் ரிலையன்ஸ் ரியாலிட்டி நிறுவனத்தால் உரிமம் மற்றும் ராயல்டி கட்டணமாக தரப்பட்டுள்ளது. 2012 மற்றும் 2019க்கு இடையில் ட்ரம்ப் நிறுவனம் அதன் 4 இந்திய திட்டங்களில் இருந்து மட்டும் 100 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டியுள்ளது. 2024இல் அமெரிக்க அதிபராக 2வது முறையாக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் அவரது த ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் நிறுவனம் இந்திய பங்குதாரரான ட்ரைபகா டெவலப்பர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் கட்டுமான தொழிலை விரிவுபடுத்தியது. குருகிராம், புனே, ஹைதராபாத், மும்பை, நொய்டா மற்றும் பெங்களூருவில் 6 திட்டங்களை அறிவித்து 80 லட்சம் சதுரடி அளவுக்கு பல அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்படும் என்றும் தெரிவித்தது. இவற்றில் நடப்பாண்டில் புனே, குருகிராம், ஹைதராபாத் நகரங்களில் சுமார் 43 லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்ட 3 திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் 3 பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.